ஒருவேளை நீங்க முடிஞ்ச அளவுக்கு பிரயாசப்படலாம். நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், நான் எத்தனையோ பிரயாசம் எடுத்தேன், ஆனா நடக்கல. நான் ராத்திரி பகலா உழைச்சேன், நான் நடக்கல. நான் எத்தனையோ முயற்சி எடுத்து எல்லாம் தோற்று போயிட்டேன். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்க பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆனா அந்த காரியம் நடக்கும், அந்த காரியம் ஆகும். விசுவாசிங்க, இந்த திருமணம் நடக்கும், கர்த்தருடைய ஆவியானவராலே நடக்கும். இந்த தேவை சந்திக்கப்படும், இது கர்த்தருடைய ஆவியானவராலே நடக்கும். உங்களுக்கு ஒரு எதிர்காலம் அமையும், அது கர்த்தருடைய ஆவியானவராலே நடக்கும். உங்களுக்கு ஒரு வேலையை கர்த்தர் தருவார், அது கர்த்தருடைய ஆவியானவராலே நடக்கும். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற இந்த பிரச்சனை சரியாகும், இது கர்த்தருடைய ஆவியானவராலே நடக்கும். இதுல ஒரு சமாதானம் வரும், அது கர்த்தருடைய ஆவியானவராலே நடக்கும். பாருங்க, முழுதும் பிரயாசப்பட்டாச்சு, ஒன்றும் அகப்படவில்லை. அப்படின்னா இவங்க எல்லாருமே மீன் பிடிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஆட்கள், எல்லாருமே ரொம்ப ஞானமான ஆட்கள், கடல்ல எல்லா ஞானமும் தெரிஞ்சவர்கள் தான் அவர்கள். அப்ப ஆண்டவர் கேட்ட உடனே சொல்றாங்க, முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படலை. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த போட்டை எடுத்துட்டு போங்கப்பா, போய் அந்த கடல்ல நிறுத்துங்க, நான் இப்ப சொல்றேன், உடனே மீனெல்லாம் போட்டுக்குள்ள விழும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா விழத்தான் போகுது. கர்த்தர் சொன்னா எல்லாம் நடக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் அதை செய்ய விரும்பல, உங்க மூலமா செய்ய விரும்புகிறேன். அந்த கடலில் உடனே அவர் சொல்றார், ஆழத்துல வலையை போடுங்கள். எந்த கடலிலே அவர்களுக்கு மீன் கிடக்கலையோ, எந்த கடலிலே வலை வெறுமையாய் திரும்பி வந்ததோ, அதே மனுஷனை கொண்டு, அதே வலையை கொண்டு, அதே போட்டை கொண்டு அந்த இடத்துல திரளான மீன்களை ஆண்டவரால கொடுக்க முடியுமானால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ வெறுமையாக்கப்பட்ட அந்த இடத்துல, உங்க கை வெறுமையை பார்த்த அந்த இடத்துல, உங்கள் வலைகள் வெறுமையாய் திரும்பின அந்த இடத்துல, உங்களுக்கு ஒன்றும் கொடுக்காத அந்த கடலில், ஆமென், நீங்கள் நிரம்பாத படகை வைத்திருந்தீங்கல்ல, அந்த படகின் மூலமாய் ஒரு அதிசயத்தை அதே இடத்துல உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி ஆமோதிக்கும் போது தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர், ஞானத்தை கொடுக்கிற ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இறங்கி, உன் கையை கொண்டு, உன்னை கொண்டு நான் செய்வேன் என்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஏசப்பாட்ட நம்ம சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நம்ம என்ன வார்த்தை சொல்லணும்னா, ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க, எனக்கு எப்படி எனக்கு வெளியே வரணும்னு எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியலப்பா, தெரியலப்பா. நீங்க போய் முட்டி மோதிட்டு இருக்க கூடாது, நீங்க போய் எல்லாம் தெரியும்னு போய் விழுந்துட கூடாது. ஒரு வெற்றி உள்ள ஒரு தலைவன் யார் அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றவங்க தலைவனாகவே மாட்டாங்க, எல்லாம் தெரியும்ன்றவங்க தலைவியாகவே மாட்டாங்க. இன்னொன்னு சொல்றேன், எல்லாம் தெரிஞ்சவங்க அவ்வளவு சீக்கிரமா தெரியும்னே சொல்ல மாட்டாங்க. ஆமென். எப்ப பாருங்க, அவங்களுக்கு அவ்வளவு தெரிஞ்சிருக்கும், ஆனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, தெரியுமா அப்படின்னு கேட்டா, பண்ணுவேன், ஓரளவு பண்ணுவேன், ஓரளவு செய்வேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா சிலர் இந்த உலகத்தினுடைய பழமொழியை சொல்லுவாங்களே, அரையா தெரியும் அறவேக்காடுன்ற மாதிரி சொல்லுவாங்களா, அவங்க தான் என்ன பேசுவாங்க தெரியுமா, ரொம்ப ஓவரா எனக்கு அப்படி, இந்த சின்ன பிள்ளைங்க எனக்கு வண்டி ஓட்ட தெரியும்ன்றது மாதிரி தான் இருக்குது. ஆமென். சில நேரத்தில் பிள்ளைங்க வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டா, சில பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நல்லா ஓட்ட தெரியும் அப்படின்னுவாங்க. என்ன அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டியரிங்ல கையை வச்சுட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு பிரேக், இது மூணு தெரிஞ்சா போதும் வண்டி ஓட்டலாம்னு நினைச்சாங்க. ஆமா, இப்போ என்னுடைய பையனே பாத்துங்களேன், ஒரு நாள் அங்கிருந்து அந்த ஆட்டோமேட்டிக் வண்டி எடுத்து இங்க வந்துடுறான். என்ன ஒருத்தர் கேட்கிறாரு பார்த்து, என்னப்பா நீ வண்டியெல்லாம் ஓட்டுவியா அப்படின்னு கேட்பாரு. அங்கிள் நான் ரொம்ப நல்லா ஓட்டுவேன் அங்கிள் அப்படின்னு. நான் உடனே அவரை பார்த்து சொன்னேன், இவன் ரொம்ப ஓட்டுவான், போங்க பிரதர், சும்மா இங்க இருக்கிற வண்டியை யூடியூப்ல பார்த்து என்ன பண்ணிருக்கிறான், யூடியூப்ல பார்த்த உடனே தெரிஞ்சிடும் என்னன்னா வண்டி ஓட்டுறது எப்படி அப்படின்றது. யூடியூப்ல போட்டா இத மாதிரி கிளட்ச் அமுத்துங்க, இத மாதிரி பிரேக் போடுங்க, அப்படி ஆக்சிலேட்டர் அமுத்துங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான் அந்த ஐடியா. ஆனா அதை வச்சுட்டு எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. நீ எங்க ஓட்டணும், முதல்ல நீ ரோட்ல தட்டாம முட்டாம இடிக்காம நீ மேலே அப்படி ஓட்டணும். நீ இது தெரிஞ்ச உடனே தெரியும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை மாதிரி ஏதோ ஒரு ஐடியாவை வச்சுட்டு எனக்கு தெரியும்னு போய் நின்ற கூடாது. எந்த இடத்துலையுமே ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது அப்படி என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்சு கூட நீங்க செய்யாம ஒண்ணும் முடியாத ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க, அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தெரியாதுன்னு சொல்ற வார்த்தையை சொல்றதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் வெட்கப்பட வேண்டிய அவசியம், சத்தமா சொல்லுங்க, வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செருபாபேல் அவ்வளவு பெரிய தேவனுடைய ஆலயத்தை அலங்கத்தை கட்டி முடிச்ச அந்த செருபாபேல்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு தெரியாதாப்பான்னு கேட்டா, எனக்கு தெரியாது ஏசப்பா,
எனக்கு தெரியாது ஏசப்பா. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரோட எழும்புமா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு தெரியாது இது எழும்புமான்னு சொல்லுங்க, எனக்கு நீர் அறிவீர். நம்மளா இருந்தா முந்திரி கொட்டை மாதிரி நீங்க நினைச்சா நடக்கும் ஆண்டவர், தெரியும் ஆண்டவர் எனக்கு அப்பவே அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அதை விரும்புறதே இல்லை. தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிற எவனும், நீங்க 100% திறமசாலிகளா இருந்தாலும், அவ்வளவு திறமசாலிகளா இருந்தாலும், நீங்க கர்த்தர் சமூகத்துல கற்றுக்கொள்றது மாதிரி போங்க. உங்களை ஞானியாக்குறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். நீங்க 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மனுஷனுடைய ஒரே ஒரு ஜெபம் பாருங்க. அவனுக்கு முன்பாக ஒரு பெரிய கடற்கரை மணலத்தனையான திரள் கூட்டம் வந்து நிக்குது. இப்போ இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே முழங்கால் படிட்டு என்ன ஜெபம் பண்றாருன்னா, எங்கள் தேவனே, நீர் அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்து நிற்கிற இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 13வது வசனத்தை வாசிக்கும் போது, யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக தெரியாது அப்படின்னு நின்னாங்க. ஆனா முடிவுல பார்த்தா அந்த யுத்தத்துல யாருக்கு ஆண்டவர் வெற்றி கொடுத்தாருன்னா, தெரியாதுன்னு சொன்ன அந்த பிள்ளைய கர்த்தர் ஞானவானா மாற்றி, கர்த்தர் அந்த யுத்தத்துல ஜெயம் எடுக்க பண்ணி, திரளான அந்த ஏராளமான கூட்டத்தை வெற்றி அடைய செய்த தேவனுக்கு ஒரு கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்கலாம், பாஸ்டர் உண்மையிலே இன்னைக்கு அந்த வார்த்தையை தான் நான் மனசுல நினைச்சிட்டு வந்தேன். எனக்கு எப்படி என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் நான் செஞ்சு பார்த்துட்டேன். என் பிள்ளையை இந்த வழிக்கு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் கோபமா பேசி பார்த்தேன், அன்பா பேசி பார்த்தேன், சாப்பாடு கொடுத்து நான் பேசி பார்த்தேன், என்னென்னமோ பண்ணுனேன். ஆனா இப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. இதுக்கு மேல நான் என்ன பண்றது? என்னுடைய எல்லா பலத்தையும் நான் பயன்படுத்திட்டேன், என்னுடைய எல்லா ஞானத்தையும் நான் பயன்படுத்திட்டேன். ஆனா இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்து எனக்கு விடுதலை ஆகிறதுக்கு எனக்கு தெரியல. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், அந்த தெரியலன்ற அந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க வந்த உடனே ஒரு கிரேஸ் ஒன்று ஒர்க் ஆகும், ஒரு கிருபை வெளிப்படும். அந்த கிருபை என்ன அப்படின்னா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. நம்புறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் சொல்லுவோம். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் திரும்ப திரும்ப ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் சொல்லிக்கொண்டே பாடும். உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் ஐயா நீரே. எனக்கு ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. கைகள மேல உம்மாலாகாதக்கா ஒன்றும் இல்லை, உம்மாலாகாதக்கா ஒன்றும், உம்மாலாகாதக்கா ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே விசுவாசத்தோடு கைகள் மேல தட்டி ஆகும். சத்தமா பாடும். ஹல்லேலூயா.
குடும்பத்துல சமாதானமே இல்லையா, அந்த பிசினஸ்ல ஒரு முன்னேற்றமே இல்லையா, அந்த படிப்பு உங்களுடைய மனசுல ஏறவே மாட்டேங்குதா, நீங்க வேற யாரிடத்துலயும் தெரியாதுன்ற வார்த்தையை சொல்லணும்னு கூட இல்லை. ஆனா ஏசப்பா சமூகத்துல முன்னாடி போய் நில்லுங்க. ஆண்டவரே எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லுங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லுங்க. நீங்களா போட்டு பாடுபட்டு இருக்காதீங்க, நீங்களா போட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க. நான் நம்புறேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை பார்த்து எத்தனையோ பிள்ளைங்க சின்ன வயசுல நிறைய பெண் பிள்ளைங்க அம்மாங்களை பார்த்து சொல்லுவாங்க, மம்மி எனக்கு எப்படி ரசம் செய்யணும்னு சொல்லி கொடுங்க மம்மி. கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை வீட்டில் போய் உட்காந்துட்டு அங்கே அவர் முட்டை கேட்குறாரு, இந்த மாதிரி கரண்டி ஆம்லேட் கேட்குறாரு, எப்படின்னு தெரியலன்னு உடனே அவங்க வீட்டில் இருக்கிற அம்மா வந்து என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க, அப்படி சொல்லுவீங்களா? யாராவது எந்த தாயாவது சொல்லுவோமா? தெரியாது அப்படின்னு தன்னுடைய பிள்ளை சொன்னா, எழுதிக்க மகளே எழுதிக்கா, கடுகு வெங்காயம் இது அப்படின்னு லைனா போட்டுட்டியா, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, போன்லயே கூட இரு, நான் உனக்கு சொல்லித்தரேன் மம்மி, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு தெரியாதுன்ற வார்த்தையை நம்முடைய பிள்ளைகள் சொல்லும் போது நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வரைக்கும் அங்க அந்த அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தன்னுடைய பிள்ளை அதுல தேர்ற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுக்காம இருப்பாங்களா? உலகத்துல இருக்கிற டீச்சர் வேணா 2 டைம் சொல்லி கொடுத்துட்டு மண்டையில ஏறலன்னு உடனே அட போப்பா நீ வேற, உனக்கு ஏறவே ஏறாதுன்னு. ஆனா அம்மா பாட்ட ஒரு பிள்ளை தெரியாது, என் டேடிக்கு தெரியும் ஆனா எனக்கு தெரியாதுன்னு சொன்னா கண்டிப்பா பெற்ற தகப்பனும் தாயும் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காம போகவே மாட்டாங்க. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை சொல்லி கொடுக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கும் போது பரம பிதாவாகிய அவர் தெரியாதுன்னு சொல்றவங்களை விட்டுருவாரா? தெரியாதுன்னு சொல்றவங்களை விட்டுருவாரா? 2 கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, இந்த பிசினஸை எப்படி கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியலப்பா, இந்த ஃபேமிலியை எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியலப்பா. சொல்லுங்க, அந்த 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 மகிமை வரட்டும். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா, எனக்கு எந்த ஞானமும் இல்லை, ஆனா பைத்தியங்களை தெரிந்து கொண்டு ஞானி ஆக்குறவர் நீர்தானே. சத்தத்தை உயர்த்தி நீங்க எந்த காரியத்துல வெற்றி அடைய முடியாம இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா எனக்கு தெரியல, இனி எத்தனை நாள் விழிச்சிருக்கிறது, எப்படி இருக்கிறது, எப்படி பேசுறது, எனக்கு அந்த நாலேஜ் இல்லப்பா. நீங்க சொல்ல அந்த மகிமை கர்த்தர் சமூகத்துல இருந்து கடந்து வருது. சொல்லுங்க, அந்த காரியத்துல உங்களை கர்த்தர் தேறினவர்களாய் கர்த்தர் மாற்றினார். அந்த மேனேஜருக்கு முன்னாடி நீங்க அசிங்கப்பட்டீங்கல்ல, அந்த வேலை ஸ்தலத்துல நீங்க அசிங்கப்பட்டீங்கல்ல, கர்த்தர் உங்களை அந்த இடத்துல தேறினவர்களா கர்த்தர் நிறுத்த போறாரு. உங்களை பார்த்து பிரமிக்கிற அளவிற்கு கர்த்தர் நிறுத்த போறாரு. சத்தத்தை உயர்த்தி கேட்டுட்டே இருங்க, ஆண்டவரே எனக்கு கற்று தருவீராக, எனக்கு சொல்லி தருவீராக, எனக்கு சொல்லி தருவீராகப்பா, எனக்கு சொல்ல தெரியும், எனக்கு சொல்லி தாங்க ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? செருபாபேல். இந்த செருபாபேல் இருக்கிற ஃபர்ஸ்ட் சூழ்நிலை என்ன? எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா சொல்லி கொடுக்கிற ஒரு ஆண்டவராய் கர்த்தர் வெளிப்படுகிறார். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 2, இரண்டாவதாக இந்த செருபாபேல்கிட்ட இருக்கிற இந்த அனுபவம், இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா அற்பமான ஆரம்பம். அப்படின்னா அவரை குறிச்சு ஒரு பெரிய ஃபீல் அவருக்குள்ள ஓடிட்டு இருக்குது. என்ன ஓடிட்டு இருக்குன்னா, எல்லாரும் அவரை ரொம்ப வித்தியாசமா பாக்குறாங்க. ஏன்பா உனக்கு என்னப்பா ஆச்சு? உடனே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு துவங்கவே தெரியாத ஒரு சூழ்நிலை, என்ன பண்ண தெரியல, அற்பமான ஆரம்பம். இது ஒரு பெரிய முடிவு, ஒரு பெரிய வேலை, ஒரு பெரிய பொறுப்பு அவருடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரியுது அவருக்கு அதனுடைய தாளந்துகள் இருக்குது, அதுக்கு அவருக்கு வேகம் இருக்குது, எல்லாமே இருந்தாலும் அந்த மனுஷனுக்குள்ள ஒன்னே ஒண்ணு மட்டும் தடுக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, தன்னால என்ன பண்ண முடியலன்னா, துவங்க முடியல, ஆரம்பிக்க முடியல, அதை ஸ்டார்ட் பண்ண முடியல. அதை ஸ்டார்ட் பண்றதற்கு தடுமாற்றமா இருக்குது.
நிறைய பேர் கேவலமா பேசுறாங்க, நீ நிக்க மாட்ட, நீ இதை முடிச்சிட மாட்ட, உன்னால இதை முடிக்க முடியாது அப்படின்னு வெளியிலே இருக்கிறவர்கள் சொல்லுகிறது மட்டுமல்லாம அவருடைய மனசுக்குள்ளே சொல்லுது, நான் வெற்றியா முடிச்சிருவேனா, இதை என்னால பண்ண முடியுமா, இது எல்லாருமே அற்பமா பாக்குறாங்களே, சுற்றி இருக்கிறவைகளை எங்கும் உள்ள எல்லாருடைய கண்ணும் அற்பமா பாக்குது. அப்பதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ அசட்டை அற்பமான இந்த துவங்கவே முடியாத இந்த துவங்கத்தை யார் அசட்டை பண்ணலாம், நான் உனக்கு இருக்கிறேன். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவராகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேல் இருக்கிற கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது, சந்தோஷமாய் பார்க்கிறது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, பாஸ்டர் இந்த வார்த்தை எனக்காக தான் வருது, என்னுடைய பிள்ளைக்காக தான் வருது, துவங்கக்கூடிய தைரியம் எனக்கு இல்லை, ஆரம்பிக்கக்கூடிய தைரியம் எனக்கு உள்ள இல்லை, எனக்குள்ள விஷன் இருக்குது, எனக்குள்ள எண்ணம் இருக்குது, எனக்குள்ள ஆசை வந்துருச்சு, ஆனா நான் எப்படி துவங்குவேன்? ஏன் அப்படின்னா நான் துவங்குறதுக்கு முன்னாடியே உன்னை யோசிக்கிறேன், நான் ஃபெயில் ஆயிருவேனோ, நான் ஃபெயில் ஆயிருவேனோ, என்னால நிக்கவே முடியாதோ, நான் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ண போறேன்னு தெரியல. யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டா நான் பிக்கப் பண்ணிடுவேன். ஆனா எனக்கு எதுல பயமா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது. நான் இதை தோற்றுட்டேன்னா என்ன பண்றது, அசிங்கமா பேசிடுவாங்கல்ல, நான் விழுந்துட்டேன்னா என்ன பண்றது, எப்படி என் பிள்ளைக்கு நான் நடத்துவேன், எப்படி என் குடும்பத்தை ரன் பண்ணுவேன், அதனால எனக்கு துவங்கவே தெரியல. அந்த செருபாபேலை பார்த்து தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்குள்ள கர்த்தர் உங்களை துவங்க பண்ணுவார். உங்க அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணினார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தருடைய கண்ணு உங்க ஊழியத்தின் மேல நோக்கமா இருக்குது, உங்க வேலையில நோக்கமா இருக்கிறது. ஆண்டவருடைய 7 கண்களும் அந்த துவக்கத்தை பார்க்குது, அந்த ஆரம்பத்தை பார்க்குது, சந்தோஷமா பார்க்குது. ஓ, அத்தனை பேரும் பொறாமையா பார்க்கும்போது, விழுந்துருவான்னு பார்க்கும்போது கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமா பார்க்குது. ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஐயா எனக்கு ஆரம்பிக்கவே எனக்கு பலன் இல்லையா, சொல்லுங்க, எனக்கு துவங்க தெரியல, எனக்கு எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல, சொல்லுங்க முழு பலத்தோடு கூட. ஹல்லேலூயா. நீங்க சொல்ல அந்த மகிமை உங்க தலையின் மேல கடந்து வரட்டும். ஆமென். ஆண்டவர் நிறைய பேரை தைரியப்படுத்த போறாரு. இந்த ஜெபத்துல தான் கர்த்தர் தைரியப்படுத்த போறாரு. ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால ஆகும், அவருடைய ஆவியினால ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எப்படி துவங்க தெரியலன்னு சொல்றவங்களை கர்த்தர் தட்டி கொடுத்து கர்த்தர் துவங்க வைக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு எழுப்புதல ஆண்டவர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் நமக்கு என்ன செய்கிறவர் அப்படின்னு சொன்னா, நம்மளை ஸ்டார்ட் பண்ணி விடுகிற கர்த்தர் இருக்கிறார். அவர் எப்படி பண்ணுவாராமோ? ஆமென். நம்மளை வந்து நிறைய பேருக்கு என்ன ட்ரபிள் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸ்டார்டிங் ட்ரபிள். அப்படின்னா யாரும் ஸ்டார்ட் பண்ண பாருங்க, பிள்ளைங்க வந்து பாட்டல் போட்டிக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு வந்து மேடையில் நிற்பாங்க. ஆனா அவங்களுக்கு எது வராது சொல்லுங்களேன், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு வராது. ஆனா யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், பிக்கப் பண்ணி பாடி முடிச்சிருவாங்க. அதனால நிறைய பேருக்கு இந்த தயக்கம் இருக்கலாம். இது உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, இது நமக்கு மட்டும் இல்லை, இது யாருக்கும் இருந்துச்சுன்னா செருபாபேலுக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்திருக்குது. என்ன ப்ராப்ளம்? ஸ்டார்டிங் ப்ராப்ளம். அதை சரி பண்ணுகிறதுக்கு யார் இருக்கா? உங்களுக்கு ஒரு துணிச்சலை கர்த்தர் உங்களுக்கு தருவார், உங்களுக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. சில விஷயத்துல நீங்க வந்து குதிச்சிருந்தா குதிக்க மாட்டீங்க. கர்த்தர் நிறைய பேரை என்ன பண்ண போறாருன்னா உங்களை தள்ளி விட போறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் கூட யோசிப்பேன், இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து இந்த ப்ரேயர் நமக்கு நடந்துட்டே இருக்குது, சர்ச்சிலையும் நடக்குது, ஆன்லைனில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். பல நாடுகள் பல பட்டணங்கள்லேருந்து லைவில் நம்மோடு இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் முன்னாடி இந்த ஆன்லைனுக்கு இந்த மினிஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, இல்லை நம்ம வந்து யூடியூப்பில் போடலாமா, லைவ் பண்ணலாமா, ஐயோ நமக்கெல்லாம் அது செட் ஆகாதுங்க, நம்மெல்லாம் அப்படி பேச முடியாது, நான்லாம் வரமாட்டேன், எனக்கு நாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் இந்த கொரோனான்னு ஒன்று வந்து நம்மளை கழுத்தை பிடிச்சி எங்கே தள்ளிருச்சு சொல்லுங்களேன்? இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரிக்குள்ள கழுத்தை பிடிச்சி தள்ளிருச்சு. ஏன்னா உங்களை யாரையுமே சந்திக்க முடியல, எல்லாரும் வீட்டில் அடைஞ்சிட்டோம், எப்படி சந்திக்கணும் அப்படின்னு தெரியாம அப்புறம் ஒரு டூல், இதுதான் நமக்கு டூல், சரி நம்ம இப்படிதான் ஜனங்களை சந்திக்க முடியும், உங்களை சந்திக்க முடியும், இந்த மாதிரி இந்த நாள்ல உங்களுக்கு அந்த இதுல தான் விளம்பரம் கொடுக்க முடியும் அப்படின்ற வலுக்கட்டாயமா செஞ்சே ஆகணும்னு. அதனாலதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம், அதே போல சுற்றி இருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை ஆண்டவரே கர்த்தர் உங்க வலுக்கட்டாயமா புடிச்சு இழுத்து அதுல கொண்டு வந்து வைக்க போறாரு. உங்க ஸ்டார்ட் கர்த்தர் இன்றையிலிருந்து உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தை ஆண்டவர் தர போறாரு. அந்த தைரியத்தை ஆண்டவரே உங்களுக்குள்ள கட்டளை இடுவாராக. ஆமென். அந்த சவால்களை சந்திக்கிறதற்கு கர்த்தர் பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ஆமென். சென்னையில ஊழியம் பார்த்துட்டு, திருச்சியில ஊழியம் பார்த்துட்டு, கோயம்புத்தூர்ல ஒரு நியூ மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் போது பயங்கரமான தடுமாற்றம். யாரை வச்சு ஆரம்பிக்கிறதுனே தெரியல. யாரை வச்சு ஊழியத்தை ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது? அப்பதான் வெஸ்லியாவுடைய குடும்பம், அவங்க ஐயா அம்மா 2 பேரு சர்ச் பிலீவர், ஜோம் அம்மா 3 பேரு. ஆனா என்னமோ தெரியல, நாம அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு வீடு காலியா இருக்குது. ஆண்டவரே வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்து அந்த ஊழியத்தை கர்த்தர் துவங்க பண்ணினார். நான் நம்புறேன் நீங்க துவங்க போறீங்க. கர்த்தர் துவங்க பண்ண போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த காரியத்தை எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. அதற்குரிய தைரியத்தை கர்த்தர் இப்பொழுது எனக்கு கர்த்தர் தருவாராக, எனக்கு தருவாராக. அதுல என்ன சவால் வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து அதை வெற்றியாய் நடத்துவார். நீங்க காலடி எடுத்து வைங்க. ஏசப்பாவிட்ட கேட்டு காலடி எடுத்து வைங்க. தைரியமா ஜெபம் பண்ணி காலடி எடுத்து வைங்க. ஆமென். ஞானமா காலடி எடுத்து வைங்க. நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். என் கூட இருக்கிறவர் பெரியவர். ஆமென். சவால்கள் சந்திக்க பலன் தருகிற கர்த்தர் அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க பாடுவோம். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த சமாதானம் நான் பெற்றிட, சமாதானம் நான் கைகளை மேல தட்டி சொல்லுவோம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை பாடும் எல்லாரும். புதிய கிருபையால் என்னை ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி இப்ப கைகளை மேல தட்டி போது கிருபை சத்தமாய் பாடும். எல்லாரும் கேளுங்க. புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை. பாட 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 அந்த கிருபை, புதிய கிருபை. ஹல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக. ஆமென். என் கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த காளிப்பை தாரும் தேவா, ஆனந்த காளிப்பை தாரும். இப்ப கைகளை மேல தட்டி போது கிருபை இயேசுவே, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும். திரும்ப திரும்ப சொல்லுவோம். புது கிருபை இயேசுவே தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால். கிருப 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 இவாதான சப்தான மௌராகல் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. இது பயந்து கொண்டிருக்கிற காலம் அல்ல. இது அற்பமாய் துவங்குறோம் என்று சொல்லி வருத்தப்பட வேண்டிய காலம் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளை துவங்குங்கள், துவங்குங்கள். அது அற்பமானதா இருந்தாலும் என் கர்த்தருடைய கரம் உங்களோட இருக்கும். ஆண்டவர் சின்னதிலிருந்து தான் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பார்வைக்கு அது ஒன்றும் தெரியாது. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் மகிமையாய் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்கள். ஆனா அந்த தைரியத்தை யார் தான் தரணும் அப்படின்னு சொன்னா
கர்த்தரே உங்களுக்கு தருவார். இந்த செருபாபேலை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். ஏன் அந்த வார்த்தையை அவரை பார்த்து சொன்னாரு? ஏன் அவரை பார்த்து சொன்னாருன்னா, செருபாபேலுக்குள்ளே இருந்த ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை என்னன்னா, அவரால் என்ன பண்ண முடியலன்னா, துவங்குறதற்கு தைரியம் இல்லை, அப்படியே தயங்கி நிற்கிறாரு, நிறைய யோசிக்கிறாரு. இதே விஷயத்தை நீங்க வேதத்துல வாசிக்கும் போது நீங்க மோசேயை குறித்து நீங்க வாசிக்க முடியும். நீங்க அந்த வசனத்தை கூட வாசிக்கலாமா? யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். ஹலோ, இப்போ இந்த மோசே ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மோசே நீ போ, உன்னை லட்சம் ஜனங்களுக்கு நான் தெரிஞ்சு கொண்டேன், நீ துவங்க அப்படின்னு சொன்னா, இந்த மோசே என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், நான் எப்படி ஆண்டவரே துவங்குவேன். ஆனா ஆண்டவர் அவனை என்ன பண்றாரு அப்படின்னா, நான் உன் கூட இருப்பேன். மனுஷனுக்கு வாயை உண்டு பண்ணினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? ஊமையனையும் செவிடனையும் பார்வையற்றவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? கர்த்தர் நீங்க நிறைய பேரை கர்த்தர் தைரியப்படுத்துறாரு. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. கர்த்தர் அவங்கள இதுக்கு முன்னாடி மற்றவங்களை வளர்த்தனது யார்? கர்த்தர் அல்லவா? ஊமையனை பேச வச்சது கர்த்தர் அல்லவா? செவிடனை கேட்க வச்சது கர்த்தர் அல்லவா? முடவனை நடக்க வச்சது கர்த்தர் அல்லவா? அவங்களுக்கு செய்வது உண்மையானால் பிரதர், உங்களுக்கும் கர்த்தர் செய்வார், உங்களை நடத்துவார். இந்த பிசினஸ்ல நிறைய முடவர்களை கர்த்தர் எழுப்பி விட்டிருக்கிறாரு. இந்த நீங்க பயப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த காரியத்துல நிறைய குருடர்களா நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அவங்க கண்கள் எல்லாம் ஏசப்பா திறந்திருக்கிறாரு. நீங்க இன்னைக்கு பயப்பட்டு கொண்டிருக்கிற இந்த விஷயத்துல நிறைய பேர் சப்பானிகளா இருந்தாங்க. அவங்களை எழுப்பி விட்டவர் யார்? கர்த்தர் அல்லவா? அவர்களை வளர்த்தனவர் யார்? கர்த்தர் அல்லவா? அவர்களை வளர்த்தன கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நான் உன்னை துவங்க பண்ணுவேன், உங்களை துவங்க பண்ணுவேன். நீ தைரியமா இந்த காரியத்தை துவங்குங்க. ஏசப்பா சமூகத்துல ஜெபம் பண்ணி, இயேசுவே எனக்கு துவங்க தெரியல, என்ன தைரியப்படுத்துவீராக. அல்லேலூயா. என் பிள்ளையினுடைய திருமண காரியத்தை எப்படி துவங்கணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை அமைஞ்சிருச்சுன்னா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் ஆச்சரியமா நடத்துவார் சிஸ்டர், பிரதர், ஆச்சரியமா நடத்துவார் பிரதர். அவரு செருபாபேலுடைய கையில் இருக்கிற அற்பமா எல்லாரும் நினைக்கிற தூக்குனோல அவர் ஆசையா பாக்குறாராமா. எனக்கு அந்த வசனத்துல ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்குனோல எப்படி பாக்குறாராமா? சொல்லுங்க சத்தமா. யாருங்க ஆசையா பாப்பா? ஸ்டேஜ்ல ஒரு பிள்ளை பாடும்போது யாருங்க ஆசையா பாப்பா? சொல்லுங்க, யார் ஆசையா பாப்பா? அந்த பிள்ளை பிச்சில் பாடுதான்னு தெரியாது, அந்த பிள்ளை டெம்போல பாடுதான்னு தெரியாது, அந்த பிள்ளை தெரிஞ்சது மாதிரி எல்லாம் பாடும். ஆனா கீழே இருந்துட்டு ஒருத்தங்க சந்தோஷப்படுவாங்க பாருங்க, வீடியோ எடுப்பாங்க பாருங்க. அந்த புள்ள பாடுறது மொத்தமும் தப்பா இருக்கும். வந்திருக்கவங்களே என்ன இப்படி பாடுதுன்னு மற்றவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அம்மா அப்பா மட்டும் சந்தோஷமா, என் பிள்ளை ஸ்டேஜில் பாடுது, என் பிள்ளை ஸ்டேஜில் பாடுது. நான் நம்புறேன் உங்களுடைய பலவீனத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நீங்க துவங்கத்தை அற்பமா பார்த்தாலும் ஒரே ஒருத்தர் மட்டும் எப்படி பார்க்கிறாருன்னா சந்தோஷமா பார்க்கிறாரு. என் பிள்ளை ஒரு நாள் சாட்சியா நிப்பான், என் பிள்ளை ஒரு நாள் தேறினவனா நிப்பான், என் பிள்ளை ஒரு நாள் அநேகருக்கு நம்புறவங்க. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நல்ல கைகளை தட்டி ஆமோதித்து அந்த அக்கினி ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும், இறங்கட்டும். எஸ் எஸ், அந்த மகிமையை இப்ப கர்த்தர் பிரசன்னமாக்குறார். எனக்கு வேணும், எனக்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்யணும். உங்களை நம்பி அந்த காரியத்தை கர்த்தர் செய்யணும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை கூட வாசிக்கும் போது, யோவான் எழுதின சுவிசேஷம் ஆமென் 20ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம் ஆமென் ஹல்லேலூயா. 20ஆம் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீடர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஹல்லேலூயா.
ஏசப்பா உலகத்துல உயிரோட இருக்கும்போது அவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. இந்த மாதிரி உங்களை நான் நடத்துவேன், நான் போவேன், என்னை இந்த மாதிரி சிலுவையில் அறைவாங்க, நான் உயிர் தெழுவேன், இது எல்லாத்தையும் ஏசப்பா சொல்லிட்டாரு. இது எல்லாம் ஞாபகம் வருது, இது எல்லாம் மனசுல இருக்குது. அவர் நம்மோட இருக்கும்போது இப்படி எல்லாம் சொன்னார்ல, நம்ம தான் அவருக்கு சாட்சியா வாழணும், நம்ம தான் நிக்கணும், எல்லாம் இருந்தும் வேதம் சொல்லுகிறது யூதர்களுக்கு பயந்ததினால் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா எந்த மினிஸ்ட்ரியையும் துவங்க முடியல. ஒரு ரூமை பூட்டி கதவை சாத்தி உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா எதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லைன்னா எல்லாம் உண்மைன்னு தெரியுது, ஆனா துவங்கிறதுக்கு என்ன இல்லை, துவங்கிறதுக்கு தைரியம் இல்லை. துவங்கிறது எப்படி அடிச்சிருவாங்களோ கொன்றுவாங்களோ அப்படின்ற தைரியமே இல்லாம இருக்கும்போது பூட்டப்பட்ட அறைக்குள்ளே ஏசப்பா உள்ளே போய் கர்த்தர் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். இயேசுவை பார்த்தாங்களோ இல்லையோ அவங்கள அறியாமலே ஒரு பலன் வந்துச்சு, அவங்கள அறியாமலே ஒரு தைரியம் வந்துச்சு. போய் நின்னாங்க. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஒரே பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தை எங்கும் பரம்பினது. நான் நம்புறேன் அந்த அபிஷேகம் தான் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் கொடுக்க போறாரு. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, துவங்கிறதற்கு எனக்கு பலன் தார். சொல்லுங்க, என் பிள்ளைக்கு பலன் தார். உங்க மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன காரியமா வேணாலும் இருக்கலாம், என்ன காரியமா வேணாலும் இருக்கலாம், அதை செய்கிறதற்கு பயமா இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் இப்பொழுது பலப்படுத்த போறார். அந்த சவால்களை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் தர போறார், கர்த்தர் பலன் தர போறார். கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால், தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க, ஏசப்பா அந்த தைரியத்தை நீங்க தான் கட்டளையிடணும், அதற்கான துவக்கத்தை நீங்க தான் எனக்கு செய்யணும், நீங்க தான் அந்த இடத்துல என்ன கொண்டு போய் நிறுத்தணும். எனக்கு தெரியாது, என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்குது, எனக்கு ஸ்டார்ட் பண்ண தெரியல, எனக்கு முடியலப்பா, என்ன யாரும் அந்த இடத்துல கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. ஆனா இப்போ ஏசப்பா இன்னைக்கு நீங்க கொடுத்த வார்த்தையின்படி என்ன உற்சாகப்படுத்தி, என்ன தைரியப்படுத்தி அந்த இடத்துல நீங்க கொண்டு வந்து ஆமென் சொல்ல 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 அந்த கிருபையை கர்த்தர் தரப்போகிறார். சவால்களை சந்திப்பதற்கு கர்த்தர் பலன் தரப்போகிறார். ஹalleluya. ஒரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சவால்களை சந்தித்திட எனக்கு பலன் தருகிறவர், சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க பாடும். சவால்கள் பாடும். உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் வெற்றிட, தேவ சமாதானம். கைகளை மேல தட்டி சொல்லுவோம். புது கிருபை இயேசுவே, ஹalleluya. புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் பாடுங்க பாடுங்க. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை. இப்ப சொல்லுவோம். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. என் கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த காளிப்பை தாரும் தேவா, ஆனந்த காளிப்பை. இப்ப கைகளை மேல தட்டி சொல்லு. புது கிருபை இயேசுவே. அப்பா உங்களை என்னன்னு சொல்ல, உங்க அன்பை நான் என்னன்னு சொல்லப்பா, உங்க அன்பை என்னன்னு சொல்லப்பா. புது கிருபை, புது கிருபை. புதிய நாள் என்னை நடத்தும், புதிய பயா லிப்தரம் தூரமரகதர ரபத லிபதரல லபதனர யகதர லிபதரல. ஓ நாளுக்குள் ஜீசஸ். ஆமென், ஹalleluya. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். யாரை பார்த்து சொல்றாரு ஆண்டவர்? செருபாபேலை பார்த்து. அந்த செருபாபேலுடைய முதல் சூழ்நிலை என்ன? எனக்கு தெரியாது. இரண்டாவது அவருக்கு இருக்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை,
நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் ரொம்ப அழகா பேசுறாரு. சகரியா 4ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? சகரியா 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். செருபாபேலின் கைகள் ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூணாவது, இந்த செருபாபேலுக்கு ஒரு வார்த்தை வருது. பயந்துட்டு இருக்கிற ஒரு செருபாபேலுக்கு ஒரு வார்த்தை வருது. இவர் என்ன சூழ்நிலையில இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இப்போ துவங்கியாச்சு, ஆரம்பிச்சாச்சு, ஆனா போயிட்டு இருக்குது. இடையில என்ன ஆகுது அப்படின்னா, அது நின்னுட்டே இருக்குது, தடைபட்டுட்டே இருக்குது. இப்ப செருபாபேலுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பயம். என்ன பயம் வருது அப்படின்னா, இதை நான் தொடருவேனா, பாதியில நான் முடிச்சிருவேனா, இதை தொடர முடியுமா, என்னால தொடர்ந்து கொண்டு போக முடியுமா, என்ன இப்படி ஆகும்னு நினைக்கலையே, இந்த மாதிரி இடையில இந்த ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கலையே, இந்த மாதிரி மண்மேடுகள் எல்லாம் மிச்சமாகும் நான் நினைக்கலையே, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சே, நான் எப்படி தொடருவேன், நான் முடிப்பது ரொம்ப கடினம்னு சொல்லும் போது கர்த்தர் செருபாபேலை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. செருபாபேலுடைய கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். பிரதர், உங்களை கொண்டு கர்த்தர் துவங்க பண்ணினத, உங்களை கொண்டு ஆரம்பிக்க பண்ணினத, எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தொடர பண்ணுவேன். இந்த குடும்ப வாழ்க்கையை நீங்க தொடருவீங்க, இந்த பிசினஸை நீங்க தொடருவீங்க, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க தொடருவீங்க. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நீ பாதி வழியில விட்டுட்டு போகிறதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கல. பாதி வழியில இது நின்றோன்ற பயம் உங்களுக்கு வேண்டாம். ஐயோ, இதுல நான் ஏமாந்துருவேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, நான் உன்னை கடைசி வரைக்கும் கொண்டு செல்வதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், என்னை தொடர பண்ணுகிறவர், என்னை தொடர பண்ணுகிறவர். ஆமென். என்னை தொடர பண்ணுகிறவர், என்னை தொடர பண்ணுகிறவர், என்னை தொடர பண்ணுகிறவர். இந்த காரியத்தை கடைசி வரையிலையும், மரணம் வரையிலும் என்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். கடைசி வரையிலும் என்னை தட்டி கொடுக்க வைக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். இந்த யுத்தத்திலே முன்னேறி செல்வதற்கான பலத்தை கொடுக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். என்ன வந்தாலும், என் பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாதபடி என்னை பாதுகாத்து என்னை பராமரித்து என்னை கொண்டு போகிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். நான் துவங்கின இந்த காரியம், என்னை கொண்டு துவங்கின இந்த காரியம் பாதி வழியிலே நிற்க போவது இல்லை. கர்த்தர் பாதி வழியிலே நிற்க வைக்க மாட்டார். நான் இதிலே முன்னேறுவேன். கர்த்தர் என்னை கொண்டு கர்த்தர் செய்வார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். நம்பர் 3, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு டைமும் தொடருகிறதற்கு என்ன பலன் கேட்கணும்னா, கர்த்தர் பலன். ஆமென். உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பா வரும். என்ன சூழ்நிலை வரும் அப்படின்னு சொன்னா, தேவன் கொடுத்த பொறுப்பு, தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகம், தேவன் கொடுத்திருக்கிற வேலை, தேவன் கொடுத்திருக்கிற பிசினஸ், இது எல்லாத்தையுமே ஒரு சில காலங்கள் உங்களுக்கு வரும். எப்படி வரும் அப்படின்னா, இதை நான் தொடருவேனா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரகிள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வரும். எல்லாருடைய வாழ்க்கையிலே வரும். ஆனா ஆண்டவர் அந்த நேரத்தில் உங்களோட என்ன பண்ணுவாருன்னா, கர்த்தர் தெளிவாய் கர்த்தர் பேசுவார். ஆண்டவர் உங்களோட ரொம்ப பேசுவார். நீங்க அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நீங்க பிடிச்சிட்டு இருந்தா போதும். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது இப்ப நீங்க இந்த பாதையில நீங்க கடந்து போகலாம். என் வாழ்க்கையில ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டதற்கு பிற்பாடு எத்தனையோ நாள் என்ன தோணுச்சுன்னா, இந்த ஊழியத்தை தொடர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஒரு நாள் இல்ல, பல நாட்கள் வந்திருக்கிறது. எப்படி நம்ம இதை தொடருவோம்? இவ்வளவு பலவீனமா இருக்குது, இவ்வளவு போராட்டமா இருக்குது, இவ்வளவு கஷ்டமா இருக்கு, நமக்கு எப்படி இது நான் சகிச்சுக்குவேனா, நான் தாண்டிடுவேனா, நான் இந்த காரியத்தை கொண்டு போயிடுவேனா அப்படின்ற ஸ்ட்ரகிள் ஒரு டைம் 2 டைம் இல்ல, பல 100 டைம் எனக்கு வந்திருக்கிறது. ஆனா ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா, கர்த்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு போய் வச்சு, யாரையாவது ஒருத்தர் மூலமாய் ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை கிருபையாய் கர்த்தர் தருவார். ஆண்டவரே பேசுவார்.
உடனே அவ்வளவுதான். அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே ஒரு பலன் வரும் பாருங்க. ஒரு நாள் ரொம்ப முடியல என்னால அப்படின்னா அந்த ஊழியத்தை தொடரவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை எனக்குள்ள வந்துருச்சு. நம்ம மேற்கொண்டு நம்ம போக மாட்டோம், நம்ம இந்த ஊழியத்தை செய்ய முடியாது போல, நமக்கு இது தகுதி இல்லை போல அப்படின்னு ரொம்ப உடஞ்சு போயிருக்கும் போது கங்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒருத்தர் ஜோம் பண்றதுக்காக என்ன கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி பாஸ்டர் நாளைக்கு ஆபரேஷன் கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக சரி அப்படின்னு ரொம்ப மன கஷ்டத்தோட நொந்து போய் உடஞ்சு போய் எந்த வார்த்தையும் யார்கிட்டையுமே பேச முடியாம நான் கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். போயிட்டு ஒரு வாரத்தில் போய் வண்டியை நிப்பாட்டிட்டு லிஃப்ட்ல ஏறிட்டேன். லிஃப்ட்ல ஏறும்போது அங்கதான் ஒன்று நடக்குது பாருங்க. நான் உள்ள ஒரு லிஃப்ட்டுக்குள்ள வர்றேன். அடுத்த மாடியில லிஃப்ட் நிக்குது. அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒருத்தரை படுத்திருக்கிறவரை உள்ள தள்ளிட்டு வராங்க. அவர் உள்ள வராரு. அவருக்கு ஒரு பெரிய மீசக்காரரு. உடனே அவங்க பையன் அந்த ஸ்பாட்ல நடக்குது. ஒரு 2-3 செகண்டுக்குள்ள அந்த பையனுடைய கையில் போன் வருது. அவங்க பேத்தி பேசுறாங்க. அந்த பையன் அந்த படுத்து கிடக்குற ஐயா கையில கொடுக்குறாரு. கொடுத்தோன்னு அந்த ஐயா பேத்திட்ட பேசுறாரு, மகளே நான் தாத்தாவை இப்பதான் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போறாங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள 2 காலையும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தாத்தா வருவேன். தாத்தாவுக்கு உங்க அப்பா ஒரு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த சைக்கிள்ல நான் உட்காருவேனாமா, நீ என்ன தள்ளிட்டே போய் அந்த வண்டி ஓட்டுவியான்னு அந்த ஐயா பேசுறாரு. நான் திரும்பி பார்த்தா அவருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆபரேஷன் நடக்குது. அவருடைய 2 காலையும் கட் பண்ணி எடுக்க போறாங்க. அவர் ரட்சிக்கப்பட்டவர் இல்ல, அவருக்கு ஆண்டவரை பற்றி எதுவுமே தெரியாது. இப்ப ஆண்டவர் என் கூட பேச ஆரம்பிச்சாரு. பாரா, அவனுக்கு அந்த படுத்து கிடக்கிற அந்த மனுஷனுக்கு நான் யாருன்னு தெரியாது. அந்த மனுஷனுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள 2 காலையே கட் பண்ணி எடுக்க போறாங்க. 2 காலை கட் பண்ணி எடுக்க போற மனுஷன் இவ்வளவு தைரியமா பேசி அடுத்து இருக்கிற லைஃப் அப்படி மாத்திக்க முடியும்ன்ற மாதிரி யோசிக்கிறாருன்னா, உன்னால ஏண்டா முடியாது? நான் உன் கூட இருக்கிறேன்ல, நானே உன் கூட இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? உலகத்துல யாருமே இல்லாத அந்த மனுஷனே அவ்வளவு தைரியப்படும் போது நீ எப்படி தைரியம் இல்லாம இருக்கலாம்? அவ்வளவுதான் பாருங்க. அந்த லிப்ட்ல ஏறி அந்த ஃப்ளோர் முடிக்கிறதுக்குள்ள கர்த்தர் என்ன திடப்படுத்திட்டாரு. அவ்வளவுதான். வெற்றியா போய் ஜோம் பண்ணிட்டு இறங்கி அடுத்த 21 நாள் உபவாச ஜெபம் போடு, பிரசங்கம் பண்ணு, ஓ அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆண்டவர் சோர்ந்து போகும்போதெல்லாம் கர்த்தர் நடத்தின அனுபவங்களை மறக்கவே முடியாது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 100 டேஸ் ஜெபத்தை கர்த்தர் எதுக்கு ஆரம்பிச்சாரு தெரியுமா? உங்களை பாதி வழியில நிற்பாட்டுறதற்கு இல்ல, உங்களை தொடர பண்ணுகிறதற்கு, உங்களை தைரியப்படுத்துகிறதற்கு, உங்களை பலப்படுத்துகிறதற்கு. நீங்க தொடருங்க, இந்த விசுவாச ஓட்டத்தை தொடருங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க தனிமையா இருந்தாலும் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. உங்களுக்கு யாருமே இல்லைன்னாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை முடிக்கிறதுக்கு நான் அழிக்கல, உன்னை அழிக்கிறதுக்கு நான் அழைக்கல. ஹல்லேலூயா. நீங்கள் தொடர வேண்டாம்னு நினைச்சிருந்தா கொரோனாவிலே நம்ம நிறைய பேர் செத்து போயிருப்போம், நம்ம மரிச்சு போயிருப்போம். நீங்க இந்த வாழ்க்கையை, இந்த குடும்ப வாழ்க்கையை என்னால முடியல பாஸ்டர், என்னால முடியல, பேசாம செத்துறலாமான்னு இருக்கிறேன், பேசாம விட்டுறலாமான்னு நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களை இந்த விஷயத்தை தொடர வேண்டாம்னு நினைச்சிருந்தாருன்னா இதுக்கு முன்னாடியே நீங்க பரலோக ராஜ்யம் போயிருப்பீங்க. உங்களுக்கு வராத விபத்தா, உங்களுக்கு வராத ஆக்சிடென்டா, உங்களுக்கு வராத நோயா, உங்களுக்கு வராத பிரச்சனையா? ஆனா அத்தனை நோயிலிருந்தும், பேயிலிருந்தும், ஆக்சிடென்ட்ல இருந்தும் உங்க ஜீவனை காப்பாற்றி கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா உங்களை பாதி வழியில நிற்க வைக்கிறதுக்கு இல்ல, நிற்க வைக்கிறதுக்கு இல்ல, உங்களை கொண்டு போகிறதற்காக தான், உங்களை தைரியப்படுத்துகிறதற்காக தான். நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென். Thank you Jesus, thank you Jesus. அந்த மகிமை உங்க மேல கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. தடைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும் போது எனக்கு என்னாலும் வெற்றி, எனக்கு தோல்வி இல்லை. ஆமென். செருபாபேலுடைய கைகளே அதற்கு அஸ்திவாரம் போட்டது, அவனுடைய கைகளே அதை செய்து முடிக்கும். கைகளை தட்டி பாடி ஆமென். நன்றியப்பா. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே. ஆமென். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். பாடுவோம். சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு என்னாலும் வெற்றி. தோல்வி எனக்கு இல்லையே. திரும்ப திரும்ப தோல்வி எனக்கு இல்லையே.
இல்லை, தோல்வி எனக்கு இல்லையே. போவதில்லையே. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஹல்லேலூயா, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். நம்பர் 1, முதலாவதாக யாருக்கு எல்லாம் ஆகும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறவங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய கரத்தினாலே ஆகும். துவங்க தைரியமே இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய கரத்தினால் ஆகும். தொடர முடியுமா அப்படின்ற கேள்விக்குறியோட இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், என்னாலே, அவராலே ஆகும். அப்படி சொல்லிட்டே எழும்பலாமா எல்லாரும்? தேவனுடைய ஆவியினால் ஆகும். பலத்து எல்லாரும் ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் கூட அந்த கடைசி ஜெபம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போறோம். நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமை கடந்து வரும், கர்த்தருடைய வல்லமை கடந்து வரும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அவனுக்கு நன்றியப்பா, 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 நன்றியப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, அவர் என்னை நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். எந்த மலைகள் வந்தாலும் அந்த மலைகளை தாண்டக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். ஆமென். சத்தத்தை உயர்த்தி சத்தமா எல்லாரும் கொஞ்சம் அப்படி முன்பாக வாருங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் பலப்படுத்துறாரு, நிறைய பேர் ஆண்டவர் பலப்படுத்துறாரு. இந்த ஜெபம் நமக்காகவே ஆண்டவர் வைத்திருக்கிறார், நமக்காகவே வைத்திருக்கிறார். இது சாட்சி, சாட்சி, சாட்சி. பல ஜெனரேஷனுக்கு இது சாட்சியாய் மாறப்போகிறது. இந்த ஜெபம் ஜெனரேஷன் கணக்காய் சாட்சியாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப கவனமா எல்லாரும் ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என்னால எனக்கு தெரியாதுன்ற வார்த்தையை நீங்க நிறைய நேரத்தில் ஆண்டவரிடத்துல என்ன பண்ணணும்னா, நீங்க ஒப்பு கொடுக்கணும், நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம ஞானத்தை நம்ம பயன்படுத்த முடியாது, பயன்படுத்த முடியாது. ஒவ்வொரு டைமும் மாறிட்டே இருக்கும், ஒவ்வொரு டைமும் மனுஷன் மாறிட்டே இருப்பான். இந்த டைம் இப்படி சரி பண்ணிட்டோன்றதுக்காக அடுத்த டைம் இதை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, அதை ஃபாலோ பண்ண முடியாது. அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு வேற கிருபை வேணும். ஒவ்வொரு பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு மாதிரி கிருபை நமக்கு தேவை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. அப்போ அந்தந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய கிருபையை ஏசாமி அப்பப்ப நமக்கு கிருபையாய் தருகிறவர். அதனால இப்போ நீங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல கடந்து போறதுக்கு இப்போ ஒன்று தேவைப்படும், அதை உங்களுக்கு தருவாரு. ஆனா நாளைக்கு வித்தியாசமா வேற ஒன்று தருவாரு. கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஆண்டவர் ஒரு கூழாங்கல்லையும் ஒரு கவனையும் கொடுத்து சொல்லிட்டாரு, நீ போய் அதை பண்ணுன்னு. அதுக்காக அவ்வளவுதான், நீ அந்த இது சாகிற வரைக்கும் கையில ஒரு பையையும் கல்லையும் வச்சுக்கொண்டு சொன்னாரா? சொல்லுங்க. இல்ல, ஆண்டவர் ஒரு டைம் அப்படி சொல்றாரு, இன்னொரு டைம் வேற விதமா நடத்துறாரு. மோசையை பார்த்து சொன்னாரு, ஒரு டைம் சொல்றாரு நீ கண்மலையை பார்த்து பேசுன்றாரு, இன்னொரு டைம் சொல்றாரு கண்மலை நீ அடி அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் எப்பொழுதுமே பிரச்சனைகள் ஒன்னொன்னும் மாறி மாறி வரும்போது அதை சமாளிக்கக்கூடிய புது புது அபிஷேகத்தை, புது புது பலனை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் தருவார். நீங்க ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, நீங்க ஒண்ணு, எனக்கு தெரியாதப்பா, எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியலப்பா, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலப்பா, என்ன பண்ணணும். இந்த வார்த்தையை கட்டடத்துல சொல்லி அந்த ஞானத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்பம் கட்டப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஸ்பெஷலா இரண்டாவதாக ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போறேன். எதுக்கு ஜெபிக்க போறேன்னா, இந்த துவங்குறதற்கு தைரியம் இல்லாதவர்களுக்காக இன்னைக்கு ஜெபிக்க போறேன். இல்ல, நீங்க மலைச்சு போய் நிக்க முடியாது, நீங்க மலைச்சு போய் நிக்க முடியாது. நீங்க காலடி எடுத்து வச்சு தான் ஆகணும், நீங்க எடுத்து வச்சு தான் ஆகணும். ஆமென். இல்லைன்னா முடியாது. ஊட்டிக்கு போய் குளிச்சே ஆகணும், தண்ணி குளிரா இருக்குது, என்ன பண்ணுவீங்க? பார்த்துட்டே இருந்தா, கையை வச்சுட்டே இருந்தா குளிக்க முடியுமா? சொல்லுங்க. குளிருக்கு பயந்தா குளிக்காம தான் இருக்கணும். என்ன பண்ணணும்னா, தைரியமா ஒரு டப்பாவை எடுத்து தூக்கி தலையில ஊத்தணும். அப்பதான் அடுத்த டப்பாவை ஊத்தும் போது சரியாயிரும். இல்ல அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆத்துல போய் நின்று எனக்கு நீச்சல் கத்துறணும், நீச்சல் தெரியணும் அப்படின்னு சொல்றதுக்காக கரையில நின்றுட்டு நீச்சலை கத்துக்க முடியாது. என்ன பண்ணதான் ஆகணும்? ஹலோ, தண்ணியில குதிக்காம நீச்சலை கத்துக்க முடியுமா? கனவுல வேணா பண்ணலாம், நீச்சல் அடிக்கிற மாதிரி கனவு வேணா காணலாம். ஆனா நிஜத்துல என்ன பண்ண முடியாது? நீச்சல் அடிக்க முடியாது. அப்போ நான் பணத்தை செலவு பண்ணி அந்த தைரியத்துல நீங்க நிக்க சொல்லல. ஆனா ஆண்டவருடைய பலத்தினால முழங்கால நீங்க தைரியமா அற்பமா ஆரம்பிங்க, அற்பமா ஆரம்பிங்க, அற்பமா துவங்குங்க. ஒன்னும் இல்லாம துவங்குங்க, சிம்பிளா துவங்க, 0ல இருந்து துவங்குங்க, 1 2 அப்படி துவங்குங்க. அதுக்கு நீங்க வெக்கப்படாதீங்க. அதுக்கு இல்ல 1000 இருந்தாதான் நடக்கும், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நட்டு வளர்த்தும் போது விதையில இருந்து வளர்த்துறதுக்கு தான் கர்த்தர் விரும்புகிறார்.
கர்த்தர் விதையில இருந்துதான் நம்மை வளர்த்துறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். அதனால இந்த விஷயத்துக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு அடுத்து நான் போறேன். பாஸ்டர் நீங்க இன்னைக்கு பேசினது எனக்காக தான் ஆண்டவர் பேசினாரு. சில காரியத்தெல்லாம் ஆரம்பிக்கணும்னு என் மனசு இருக்குது, ஆனா எனக்கு தைரியமே வர மாட்டேங்குது. அந்த காரியத்தை எப்படி சொல்லுவோம்? ஒரு வீடா இருக்கலாம், ஒரு தொழிலா இருக்கலாம், பட் எனிவே எந்த காரியமா இருக்கலாம். எனக்கு ஸ்டார்ட் பண்ணவே தெரியல, எனக்கு அதை துவங்கவே தெரியல. எனக்கு அதனாலே நான் ரொம்ப நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் அந்த படிப்பை துவங்க முடியல, இதை செய்ய முடியல அப்படின்றவங்க மட்டும் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க மட்டும் ஆமென். சர்ச்சில் இருக்கிறவங்களும் ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் உடைய கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் அந்த தைரியத்தை தருவாரு. இல்லைனா நான் தைரியமா தான் பாசிக்கிறேன், ஆனா என்னுடைய பிள்ளை தைரியமா இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட கர்த்தர் உங்க பிள்ளைய மனசுல நினைச்சு நீங்க அதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்பா பரலோக தேவனே, பரலோக தேவனே, மலைகளை தாண்ட பலன் தருகிறவர் பரலோக தேவனே, இப்போ அந்த பிள்ளைகள் மேல ஆண்டவரே இந்த 39வது நாள் நீங்க எங்க மத்தியில வந்ததற்காக நன்றி. நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. அப்பா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வாசிக்கிறோமே. இப்பொழுது அந்த கணவனாரை திடப்படுத்துங்க, அந்த மனைவியை திடப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்கப்பா. நீங்க ஒரு உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு தைரியத்தை கொடுங்கப்பா. கலப்பையின் மேல கையை வைக்கிறதற்கு ஒரு தைரியம் வேணுமே, அந்த தைரியம் இப்பொழுது இறங்குவதாக. இயேசுவே ஒரு அற்புதம் நடப்பதாக. உங்களால முடியாதது ஒன்றும் இல்லை. மன நோய்கள் சரியாவதாக, மன பயங்கள் சரியாவதாக இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது என் பிள்ளைக்குள்ள ஒரு அக்கினி இறங்கி, ஒரு மகிமை இறங்கி, ஒரு புது தைரியம், யாரும் கொடுக்க முடியாத தைரியம். பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல வந்த உடனே ஏசப்பாவை சுமக்கிறதற்கு ஒரு தைரியம் வந்துச்சுல்ல, ஒரு தைரியம் வந்துச்சுல்ல. அந்த தைரியம் இப்போ இயேசுவின் நாமத்தினால என்னுடைய பிள்ளைகளுக்கு வருவதாக, வருவதாக. இயேசுவே இந்த தைரியம் வருவதாக. இந்த நாள் நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது மாறாது, அது மாறாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம்முடைய ஆவியினாலே ஆகும். அந்த அற்புதத்தை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. தெரியாதவர்களுக்கு உதவி செய்யும் கர்த்தர், துவங்க முடியாதவர்களுக்கு உதவி செய்யும் கர்த்தர், தொடர முடியாதவர்களுக்கு உதவி செய்யும் கர்த்தர். ஸ்ட்ரக்காய் நிக்கிறீங்களா? உங்களுக்கு தைரியமே இல்லையா? தொடரக்கூடிய தைரியமே இல்லையா? ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய ஃபெயிலியர்னால அவ்வளவுதான் இடையில ஸ்டாப் ஆகி நிக்குதா? ஆனா நான் நம்புறேன், தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். அந்த முட்டுக்கட்டையை ஆண்டவர் எடுப்பாரா? அதை நீங்க வந்துருவீங்க, நீங்க வந்துருவீங்க, நீங்க வெளியே வந்துருவீங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. மகளே நீ வெளியே வருவ, மகனே நீ வெளியே வருவ, மகனே நீ துவங்குவ, மகளே நீ துவங்குவ. நீங்க போவீங்க, நீங்க மறுபடியும் துவங்குவீங்க, நீங்க மறுபடியும் அந்த காரியத்தை செய்வீங்க. இது நடக்கும், இது நடக்கும். நீங்க தொடருவீங்க. ஆண்டவர் ஏதோ கொஞ்ச காலம் உங்களை அப்படி வச்சிருக்கிறார். சில டைமிங் தான் நீங்க இப்ப இருக்கிறது வந்து டைமிங் தான் நீங்க இருக்கிறீங்க. இந்த டைமிங்ல ஆண்டவர் உங்களை அப்படி வச்சிருக்கிறார். ஆனா நீங்க கவலையே படாதீங்க, உங்களை கர்த்தர் ஸ்பீட பண்ணுவார், கர்த்தர் உங்களை தொடர பண்ணுவார். நீங்க எல்லாத்தையுமே மறுபடியும் நீங்க தொடருவீங்க. உங்க ஊழியத்தை நீங்க தொடருவீங்க, உங்க பிசினஸ் நீங்க தொடருவீங்க. ஹல்லேலூயா. அவர் சும்மா எல்லாம் இருக்க விட மாட்டார், அப்படி இருக்க விட மாட்டார். 40 வருஷம் ஆண்டவர் மோசையை வந்து அதை வந்து தொடரவே பண்ண முடியாம இடையில ஸ்ட்ரகிள் ஆகி நின்னுட்டார். அப்படியே அவருக்கு தெரியல, அப்படியே அதனால அவர் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னா, நமக்கு அவ்வளவுதான், தலையெழுத்து அவ்வளவுதான் அப்படின்னு அவரே ஒரு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மோசையை போய் கர்த்தர் சந்திக்கிறாரு. சந்திச்சு சொல்றாரு, இது முள்செடியில அக்கினி பற்றி எரியும் போது, இல்லப்பா வாப்பா நீ மறுபடியும் ஆரம்பிப்பான்னு சொன்ன உடனே, நீங்க வேற யாரையாவது அனுப்புங்க, நானா இனி போய் ஆரம்பிக்கிறதா? இனி எல்லாம் நம்மளால ஆரம்பிக்க அந்த ஸ்ட்ரென்த், அந்த பலன் எதுவுமே நம்மகிட்ட இல்ல. இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு இனி எப்படி ஆரம்பிக்க முடியும்? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, இல்லப்பா இன்னொருத்தரை எனக்கு செலக்ட் பண்றது மாதிரி ஐடியாவே கேட்கல, ஐடியாவே இல்ல. உன்னை கொண்டு துவங்கினத, உன்னை கொண்டு துவங்கினத உன்னை கொண்டு தான் செய்வேன். நீ துவங்கணும். இந்த 100 days ஜெபத்துக்குள்ள நான் நம்புறேன், நிறைய பேர் அப்படி சோர்ந்து போய் இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் தட்டி எழுப்பி போ உங்களை துவங்க பண்ண போறாரு. மறுபடியும் நீங்க துவங்க போறீங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த ஆடல் பாடல் சத்தம் கேட்கும், மறுபடியும் அந்த களிப்பின் சத்தம் உண்டாகும், மறுபடியும் அந்த சந்தோஷ சத்தம் உண்டாகும். மறுபடியும் நீங்க பிஸி ஆயிருவீங்க, மறுபடியும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருவீங்க. லாத்தா, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. மறுபடியும் அந்த சந்தோஷம், நீங்க பிஸி ஆக போறீங்க. கர்த்தர் உங்களை பிஸி ஆக்க போறாரு. லாத்தாரா யாக்காதா நோரா பாதாரா லாதாரா ஹதலரமா. ஆமென்.